இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஹங்கரி தேசத்தினுடைய மார்கரெட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் அந்த நாட்டினுடைய அரசருடைய மகள், இளவரசி. 3 வயதிலேயே இவர் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார் என்றும் தன்னுடைய வாழ்நாளில் இறக்கும் வரையில் இவர் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து கற்பு மற்றும் ஏழ்மை என்கிற புண்ணியங்களோடு ஆண்டவர் திருமுன்னிலையில் மிகவும் தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய தந்தையினுடைய சூழ்ச்சியால் திருமணத்திற்கு பலமுறை இவரை வற்புறுத்திய பொழுதும் ஆண்டவர் இயேசுவை தவிர என்னுடைய உள்ளத்தில் வேறு எவருக்கும் இடமில்லை என்று சொல்லி ஏழ்மையிலும் அமைதியிலும் மற்றும் ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்து விளங்கினார் இந்த புனித என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக வாழ்வதற்காக பல ஒருத்தல் முயற்சிகளை செய்து அதை இயேசுவனுடைய துன்பங்களோடு தன்னையும் இணைத்து கொண்ட ஒரு வாழ்வாக இவருடைய வாழ்வு இருந்ததென்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித மார்கரெட்டை போல நாமும் இயேசுவை தூய்மையிலும் உண்மையிலும் அன்பு செய்ய வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன துன்பங்களை ஒருத்தல் முயற்சிகளாக மாற்றி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு உன்னத வாழ்வை வாழ இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, பழைய காலத்தில் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2 மான்கள் தண்ணீரை தேடி செல்கின்றன. அப்படி 2 மான்களும் செல்கிற நேரத்தில் ஓரிடத்தில் மிகவும் குறைவான அளவு தண்ணீர் இருக்கிறது. இந்த 2 மான்களும் ஒருவரை ஒருவர் மிகுதியாக அன்பு செய்த கணவன் மனைவி மான்கள் என்று கதையில் சொல்லுகிறார்கள். இந்த 2 மான்களும் ஒருவரை அன்பு செய்த ஒரு காரணத்தினால் இந்த கணவன் அல்லது மனைவி உயிர் வாழ வேண்டும் என்று மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த நினைத்து 2 மான்களும் அங்கு இருந்த அந்த குறைவான தண்ணீரை குடிக்காமலேயே இறந்து போயின அப்படி என்கிற ஒரு கதையை நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உலகத்தில் சுயநலம் மிகுந்த ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் எனக்கு மட்டும், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய குடும்பங்கள் அப்படி என்று சுயநலத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் பிறருடைய அன்பு, பிறருக்கு நல்லதை பேணுதல், பிறருக்கு நல்லதை நினைத்தல், பிறரை பற்றி நல்லதை பேசுதல் அப்படி என்கிற பிறரன்பின் பல பரிமாணங்களைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு எடுத்து தருகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலிருந்து கடற்கரை ஓரமாக சென்றதாகவும் கலிலேயா பகுதியிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்தும் மக்கள் முண்டி அடித்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், எப்படியாகிலும் அவரை தொட்டு குணம் பெற்றிட வேண்டும் அப்படி என்று பெரும் திரளாக வந்ததாகவும் அந்த மக்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்த விரும்பாமல் தாம் செல்வதற்கு முன்பாகவே மக்கள் கூட்ட நெரிசலில் துன்பப்படுவதை தவிர்க்கும் வண்ணமாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருமே எந்தவித தொந்தரவும் இன்றி அவரை பார்க்கவும் அவர் பேசுவதை கேட்கவும் அவருடைய அன்பை பெறுவதற்குமான ஒரு முன்னேற்பாடு செய்ததைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை 2வது ஒரு கண்ணோட்டத்தில் அவரை நெருக்கி விடாமல் அல்லது அவருக்கு துன்பம் கொடுத்து விடாமல் இருப்பதற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு இந்த ஒரு ஏற்பாடை செய்தார் என்று நாம் எண்ணினாலும் ஆண்டவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே தன்னை காண வந்திருக்கிற தன்னுடைய மக்கள், தன்னிடம் பேச வந்திருக்கிற தன்னுடைய மக்கள், தன்னிடம் குணம் பெற வந்திருக்கிற தன்னுடைய மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு முன்னேற்பாடு அவர்கள் வருவதற்கு முன்னமே செய்தார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரை எப்படி தவறாக பேசலாம், எவருடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் அல்லது எவருடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அல்லது எப்படி அவருக்கு துன்பத்தை கொடுக்கலாம் என்று பிறருக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்க நினைக்கிற இந்த உலகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தையாலும் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படி என்கிற அழகான ஒரு படிப்பினையை இன்றைக்கு நமக்கு தருகிறார். எல்லா சூழல்களிலும் மற்றவர்கள் நமக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே திருப்பி கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் தருமாறு இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து
பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.